இந்தியாவின் 12 புனிதர்கள். 1. இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராய் விளங்கி சந்தேக தோமா என சிறப்பு பெயர் பெற்று இந்திய மண்ணுக்கு நற்செய்தியை எடுத்து வந்த இந்தியாவின் திருத்தூதர் தோமையார் எனப்படும் புனித தோமா. 2. மும்பையில் பிறந்து ஜப்பானில் மறைபணியாற்றி சிலுவையில் தொங்கி மறைசாட்சிய மரணத்தை சந்தித்த புனித கான்சிலா கார்சியா. 3. இந்திய சுதந்திர தின ஆண்டாகிய 1947ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்ட ஓரியூர் ஒளிவிளக்கு புனித அருளானந்தர் செம்மண் புனிதர். 4. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்கின்ற ஒற்றை இறைவார்த்தையால் மனமாற்றம் அடைந்து மறைப்பணியாளராக இந்தியா மற்றும் ஜப்பானில் பணியாற்றி சீன நோக்கிய மறைப்பயணத்தில் மரித்த புனித பிரான்சிஸ் சவேரியார். 5. 2019ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்ட புத்தன் சிரா அருட்சகோதரி மரியம் தெரேசியா. 6. பிறப்பால் அல்பேனியன், குடி உரிமையால் இந்தியன், திருமுழுக்கினால் கிறிஸ்துவன், மறைபொருளாம் திரு அவைக்கு உரியவள் என்று முழங்கிய அன்பு அன்னை கொல்கத்தா புனித அன்னை தெரேசா. 7. இந்தியாவில் உள்ள கோவாவில் பிறந்து இலங்கையில் மறைபணியாற்றி இலங்கையின் திருத்தூதராக உயர்த்தப்பட்ட புனித ஜோசப் வாஸ். 8. 2014ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்ட திருச்சூர் அருட்சகோதரி புனித யூப்ரசியா. 9. ஏழைகளின் கல்வி கண் திறந்து பசித்த வயிற்றுக்கு உணவளித்து பொருளாதார தடையால் மனவாழ்வில் தடைகளை சந்தித்த பெண்களின் உதயமாய் விளங்கி நற்செய்தியின் பணியின் மீது கொண்ட தாகத்தால் அச்சகம் நிறுவி பாரம்பரிய ஜபங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய புனித குரியாகோஸ் எலியா சாவ்ரா. 10. பிறந்த வீட்டில் பெற்றெடுத்த தாயை இழந்தது துவங்கி துறவர வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் பொருட்டு தனது கால்களை அணையா நெருப்பு தணலில் வாட்டி எடுத்து தனது லட்சியத்தில் வென்று வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் துன்பங்களோடும் நோய்களோடும் சவால்களோடும் பயணித்து தூய வாழ்வுக்கும் பண்பட்ட வாழ்வுக்கும் மன உறுதிக்கும் தீரா இறை அன்புக்கும் முன் உதாரணமாக திகழும் இந்தியாவின் முதல் புனிதை புனித அல்போன்சா. 11. பிறப்பால் தீவிரமான இந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தார். ஆனால் நற்செய்தியை முழுமையாக அறிந்து கொண்ட பின் எதிர்ப்புகளை மீறி கிறிஸ்துவை துணிந்து ஏற்றுக்கொண்டார். பூவுலகை தூக்கி எறிந்தார். சமய சடங்குகளை புறக்கணித்தார். அவருடைய மனைவி ஞானப்பூவும் அவரோடு விசுவாச பயணத்தில் பயணித்தார். அதனால் குற்றப்பழியும் அவதூறும் சுமத்தப்பட்டு கொடூரமாக வதைக்கப்பட்டு காற்றாடி மலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் மறைசாட்சி தேவசகாயம். மறைசாட்சி தேவசகாயம் பொது நிலையினரின் பாதுகாவலர் என்று மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி. புனிதரின் திருநாள் என்று கொண்டாடப்படுகின்றது என்றும் பதிவிடுங்கள். நன்றி.